வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஒரு அக்ரிலிக் பேனல் போட்ட ஆம்பிளிஃபையரு. இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஐசி ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்க போகிறோம். ரெகுலராக ஒரு 5.1 மாடல் தான் இது, எஸ்டிகே ஐசி போட்டது. இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் பார்க்குறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து சப் கண்ட்ரோலு, ரைட் சைடில் இருக்கிறது மாஸ்டர் கண்ட்ரோலு. அடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, ரியரு, சென்ட்ரு, அதுக்கடுத்து பேஸ் ட்ரபிள். இந்த பேஸ் ட்ரபிளுங்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒர்க் ஆகும். ரியர் வந்து தனியாக 2 சேனலு, சென்ட்ரு தனியாக ஒரு சேனலு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ளது. யூஎஸ்பிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பென்ட்ரைவு, உங்களுக்கு பேக் சைடில் ஆக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரிமோட்லேயே நீங்கள் லைனுன்ற மோட செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிமோட் மூலியமாகவே இதனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிற ஆக்ஸ் யூஎஸ்பி 5.1 அப்படின்ற சுவிட்சில் வந்து யூஎஸ்பி அழுத்தினீங்கன்னா யூஎஸ்பி வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். அதுக்கு அடுத்து உள்ள 5.1 சுவிட்ச் அழுத்தினீங்கன்னா பின்னாடி டீகோடர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பேனல் டிசைன் அப்படிங்கிறது எல்லாமே கஸ்டமரோட விருப்பம் தான். ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. இது தாண்டி இந்த ஆம்பிளிஃபையரில் இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இப்போ ஆம்பிளிஃபையர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீஒர்க்குக்கு கேட்குறாங்க, நிறைய பேர் வந்தீங்கன்னா புதுசாக சேர்த்து கேட்குறாங்க. நான் அதனால் பேசிக்காக சில தகவல்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. பேசிக்காக நீங்கள் ஒரு 5.1 ப்ரோலாஜிக் ஆம்பிளிஃபையர் செய்கிறீங்க அப்படின்னா 4300 வரும். ஏன்னா நிறைய பேர் அந்த ரேட்டு லோ பட்ஜெட்டில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 4300 வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு ஒரு ஸ்டீல் கேபினெட் போட்டு ஃபுல் பேக்கேஜ் 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸு, 10 இன்ச்சு சப்வூஃபர்ஸ் மட்டும் போட்டு உங்களுக்கு வரும்பொழுது அதனுடைய மாடலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்லே இருக்கும். இன்கேஸ் அது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்றேன். மொத்தமாக அந்த பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 11,500 வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸில் உள்ளது. இது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும், பேனலாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆப்ஷன்ஸ் ரிமோட் கிட்டா, அக்ரிலிக் பேனலில் இந்த மாதிரி நாபு டைப்பா, டால்பி டிடிஎஸ் வேணுமா, அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி செஞ்சு கொடுத்துருவோம். எல்லாத்த விட முக்கியமாக நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஸ்பீக்கர்ஸோட ஃபோட்டோஸ் மேக்னெட் சைடில் உள்ள ஃபோட்டோ வேணும். அதில் ஓம்ஸு வாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் தனியாக சொன்னீங்கன்னா கூட அது ஓகே தான். அதே மாதிரி சப்வூஃபர் இல்லை உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல் பேக்கேஜாக வேணும் அப்படின்ற போது நம்ம தனியாக ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் மாடல் சொல்கிறீங்க, பேனலாக இருக்கட்டும், ஸ்பீக்கர் பாக்ஸஸாக இருக்கட்டும், அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து உங்களுடைய வச்சுருக்கக்கூடிய இடத்தோட சைஸு மென்ஷன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கு வேணுமா இல்லை வந்து படம் பார்க்குறதுக்கு ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வேணுமா, மேக்ஸிமம் எது யூஸ் பண்ணிப்பீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸு. அது இல்லாமல் உங்களுடைய பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்குள்ளார இந்த சைஸுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன வருமோ அதில் நம்ம சொல்லிடுவோம். இல்லை உங்களுக்கு பட்ஜெட்டு சொல்லாமல் இடத்தோட சைஸ் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரேட்டில் சொல்லுவோம். ஒன்று வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி, அதுக்கடுத்து ஒரு மீடியம் ரேட்டு, அதுக்கப்புறம்ட்டு லோ பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு 3 ரேட்டு சொல்லிடுவோம். அதில் உங்களுக்கு எது ஓகே ஆனாலும் நம்ம அதுபடி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஆம்பிளிஃபையர் கொடுத்துட்டு உடனேயே ஒரு 4-5 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுங்க, ஒரு வாரத்தில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்பிளிஃபையர் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அந்த ஆம்பிளிஃபையரை ஓட விட்டு அதில் எதுவும் மாற்றணும் அப்படின்னாலும் அதை நம்ம மாற்றி கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம இங்கே ஆம்பிளிஃபையர் சாதாரணமாக நம்ம இங்கே செஞ்சுட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே ஆனில் தான் இருக்கும். ஏதாவது ஒரு பாட்டு சும்மா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடும்பொழுது தான் கஸ்டமர் கைக்கு போகும்பொழுது அவங்க எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும். நம்ம இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு ரன் பண்ணிடுறதுனால ஹீட்டிங் இஷ்யூ வருதா, இல்லை போர்டு எதுவும் ஃபால்ட் ஆகுதா, அந்த மாதிரி இதை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி தான் நம்ம தர முடியும். அப்படி இல்லாமல் நம்ம உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னம்னா நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு ஏதாவது வரும் பொழுது அது வந்து நம்மளுக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கும். அதனால நீங்கள் நம்மள்ட்ட ஆம்பிளிஃபையர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் கொடுங்க. ஃபுல் பேக்கேஜாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது இன்னும் அதிக டைம் எடுக்கும். அதை தான் நம்ம மெயினாக அந்த வீடியோவில் சொல்லிக்க வந்தோம். இதை தொடர்ந்து ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டேன். லேசரில் 24 வோல்ட் 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு.
அதுக்கேற்ற மாதிரி பவர் சப்ளை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடக்ஷனு, 6 சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. கிறிஸ்டலில் புதுசாக வந்துருக்கிற ப்ரோலாஜிக். இது வந்து நாளாகிடுச்சு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டதில் புதுசு இது தான். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு STK42311 ஒன்று, 4191 2. 4191 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட் லெஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். STK42311 வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கும் சென்டருக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் வந்து 10 இன்ச்சு சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஐசி டிசைன் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம வழக்கமாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு STK42311 ஃபுல்லாகவே ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் ரன் பண்ணுற மாதிரி அப்படியே விட்டுடுவோம். இந்த இடத்துல நம்ம மாற்றி பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் இது கஸ்டமர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க நம்ம அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இணங்க நம்ம செஞ்சுருக்கோம். இதே STK4191 போட்டுட்டு இன்னொரு STK4191 போடுறோம் அப்படின்னோம்னா அது பட்ஜெட்டை வந்து அதிகப்படுத்திடும். 2 ஐசியும் வர மாதிரி ஆகிடும். இப்போ ஒரே ஐசியில் நீங்கள் சென்டருக்கும் சப்வூஃபருக்கும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். பட் இதனுடைய டிசைனு, இதில் உள்ள ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கஸ்டமர் அவங்களுக்கு உண்டானது அவங்க சொன்னது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு சேனலுக்கு வோல்ட் இன்புட்டு, அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட்புட்டு ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேஜ் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் உள்ளார நிறையா உங்களுக்கு கரெக்டாக போகும். ஸோ ஆடியோ உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ STK ஐசியை பொறுத்தளவில் நம்ம எப்பொழுதுமே சொல்லக்கூடியது 8 ஓம்ஸில் நீங்கள் எல்லா ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணிங்க. ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் சரி, சப்வூஃபர்ஸாக இருந்தாலும் சரி, 8 ஓம்ஸில் லோட் பண்ணி நீங்கள் பண்ணினீங்கன்னா அதனுடைய லைஃபுங்கிறது நல்லாவே இருக்கும். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆம்பிளிஃபையர் மட்டுமானா ஆம்பிளிஃபையர் மட்டும், அதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், ஃபுல் பேக்கேஜ்னால் ஃபுல் பேக்கேஜில் பட்ஜெட் எவ்வளவு, அதுலேயும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 3 ரேட்டில் உங்களுக்கு கொட்டேஷன் போட்டு அனுப்பிடுவேன். ஓகேனா அது பார்த்திங்கன்னா செஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரு. ரொம்ப சிம்பிள் தான். இதனுடைய ஆடியோ வேணும் அப்படின்றவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம தனியாக அதை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிடுறேன். பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸோட இன்ச்சு சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வாட்ஸில் 8 ஓம்ஸில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 50-60 வாட்ஸில் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க மாதிரி 2 ஸ்பீக்கர் ரைட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சரௌண்டுக்கு 2 8 இன்ச்சு 8 ஓம்ஸில் 50 வாட்ஸ் 60 வாட்ஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 இன்ச்சு 8 ஓம்ஸ் சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ருக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 6 இன்ச்சை போட்டு நீங்கள் 8 ஓம்ஸாக லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான ரிசல்ட் எடுக்க முடியும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் இந்த ஆம்பிளிஃபையரோட தகவல்கள் பார்த்தோம். இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. நம்ம ஒரு அதில் வந்து என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.